நாம் தமிழர் சீமான் வந்து எங்களுடைய அரசியல் செயல்பாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மேடையிலே வந்து போட்டு காமிச்சு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் திட்டம் இருக்குது, அது செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா, அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா அப்படின்றது என்னுடைய கருத்து கணிப்பில் என்னென்ன திட்டங்கள்ன்றது ஒரு 4-5 பார்க்கலாம். வாங்க. நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு. தமிழ்நாட்டு அரசோட முத்திரையை மாற்றிருக்காரு. திருவள்ளுவர் 2 பக்கம் 2 காளை, புலிகள், பனைமரம் அப்படின்னு சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை மாற்றிருக்காரு. நல்லா இருக்கு. பெரியாரை விட்டார் போல இருக்கு. பேக்ரவுண்டில் பெரியாரை வச்சிருக்கலாம். தமிழ்நாட்டு கொடி வந்து 2 பக்கம் 2 ப்ளூ கலர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு சுற்றி இருக்கிற கடலை குறிக்குது. நடுவில் இருக்கிற அந்த ரெட் கலர் வந்து நம்ம நாட்டுக்காக போராடி ரத்தம் சிந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க, அந்த மாதிரி போராடினவங்க தலைவர்களை குறிக்கிறதுக்காக அந்த ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மீன், புலி, அந்த வில்லு, அப்புறம் கதிரவன், சூரியன், அதெல்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்ட மன்னர்கள் வச்சிருந்த சின்னத்தை வந்து குறிக்குது. 49 திட்டங்கள், 49 மாற்றங்கள் வந்து சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட தலைநகரம் வந்து 5ஆக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து சென்னை, ஒன்று திருச்சி, ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று மதுரை, ஒன்று கன்னியாகுமரி. இந்தமாரி 5ஆக பிரிச்சிருக்காங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். தலைநகரம் 5ஆக பிரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே சென்னையில் இருக்குதுன்றதால நிறைய போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக்கு, மக்கள் அதிகமாக இருக்காங்க, பொல்யூஷன், இதுமாரி நிறைய தவிர்க்கலாம். இந்த 5 தலைநகரத்தில் திருச்சியில் என்ன இருக்க போகுதுன்னா, தலைமைச் செயலகம், சட்டமன்றம், வருவாய்த்துறை மற்றும் பொது நிர்வாகம், அப்புறம் மாநில திட்டக்குழு, இதை வந்து திருச்சியில் மாற்ற போகிறாரு. அடுத்து சென்னையில் வந்து தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் திரைக்கலை மற்றும் ஊடகம், அப்புறம் துறைமுகம் மற்றும் கடல் சார்ந்த வணிகம், நிதி மற்றும் வங்கி சேவைகள். அடுத்தது கோயம்புத்தூர், கோவை, தொழில் மற்றும் வர்த்தக துறை, நெசவு, தொழிற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு, தொழில் முனையோர் மேம்பாட்டு நிறுவனம். மதுரை வந்து மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம். அதாவது மொழிக்கான ஒரு வளர்ச்சி, சுற்றுலா பயணம், நம்ம பண்பாட்டு கலை, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம். கன்னியாகுமரி வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், வெளிநாடு வாழ்வு தமிழர் நலத்துறை, சிந்தனை மற்றும் தத்துவ மையம். ஓகே, நல்லா தான் இருக்குது. மாறினா நல்லாயிருக்கும். மாற்ற முடியுமான்றது கொஞ்சம் எனக்கு டவுட்டு தான். அடுத்து வந்து நீர் சேமிப்பு திட்டம். ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், தருவை, ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை. அப்பா, எனக்கு இது தெரிஞ்சதெல்லாம் வந்து ஆறு, ஏரி, குளம், குட்டை மட்டும்தான். இப்போ தான் இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்றதே எனக்கு தெரியுது. இதெல்லாம் இப்போ சொன்னால் போர் அடிக்கும். நேராக போயிட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 20 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இது எப்போ தெரியுமா புரியும்? 20 ரூபா வாட்டர் பாட்டில் 40 ரூபா விளையிறது பார்த்தியா? அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். 20 ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாத அளவு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இதனுடைய அருமை புரியும். இது வந்து நிலத்தடி நீர் சேமிப்பு. ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியும். ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு. இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிச்சுல. கூட்டு வேளாண் முறை. இது எப்படின்னா, கோழி, வாத்து, அதனுடைய கழிவுகளை எடுத்து மீனுக்கு போடுவாங்க. மீன் அதனால் வளரும். அப்படியே மாடு, கோழி, இதனுடைய சார்ந்து இதனுடைய சுழற்சி மாதிரியே அப்படியே வளர்க்குறது தான் வந்து கூட்டு வேளாண் முறை. இதுதான் வந்து பெரிய பெரிய பண்ணைகள்லாம் இந்தமாரி தான், இந்த முறையில் தான் வந்து வளர்ப்பாங்க. நாட்டு மாடு பால் சந்தை பெருக்கம். இப்படி சொன்னால் சிரிப்பாங்க. காலையில் 30 ரூபா பால் பாக்கெட்டு கடலில் நிலையில் நின்றுருப்பாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாக இது. இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். மேலே இருக்கிற மாதிரி நம்மளால் மாற்ற போகிறாராம்மா. கீழே இருக்கிறது வந்து அரசு மருத்துவமனை தற்போதைய நிலை. பார்த்திங்களா, பெட்டில் போட்டுன்னு கீழே படுத்துக்கிட்டு. வெறிம போதை ஒழிப்பு. இங்கேயும் ஒரு இனப்படுகொலை. இது வந்து குடிக்கிறவங்க யாருமே சீமான் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்டால் ஒயின் ஷாப் மூட்டாங்கன்னா நம்ம எங்கே போய் குடிக்கிறது? அதனால் ஓட்டு போட மாட்டாங்க. வந்து ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். ஏன்னா ஒரே மூட்டா குடிக்கிறவங்க எல்லோரும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்கன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டேபிளாக ஆகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எவ்வளவோ பக்கங்கள் இருக்குது. 462 பக்கங்கள் இருக்குது. எவ்வளோ திட்டங்கள், மாற்று திட்டங்கள், மக்களின் நலன்கள், அரசியல் புரிதல், அரசியலின் அறிவு, தமிழ்நாட்டோட நிலைமை எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, யாருக்கு வேணால் ஆதரவு கொடுங்க. ஆனால் சீமான் எழுதிய அந்த புத்தகங்கள் நீங்கள் கொஞ்சம் படிங்க.
அரசியல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது, அதுக்கு மாற்று திட்டங்கள் என்ன கொடுக்கணும், என்னென்ன திட்டங்கள்லாம் குறைவாக இருக்குது, எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு கருத்து வந்து புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அதே மாதிரி இல்லாமல் வேறு கட்சி நீங்கள் டிவிக்கே இல்லை டிஎம்கே எந்த கட்சியோட கொள்கை யார் அந்தமாரி ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்களோ அதுவும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நானும் படிக்கிறேன். இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஓகே.